ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். நாம என்னதான் இந்தியா சார்பாக மறுக்கப்பட்ட செய்தி, இது வந்து அமெரிக்காவின் ஊதுகுழலா இருக்கும் ஊடகம். அவங்க சொல்றத நாம நம்பக்கூடாது அப்படின்னு நம்ம என்னதான் சொன்னாலும், நேத்து நடந்த சந்திப்புல கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்றாரு, ஸ்டில் இந்தியாவானது ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கும் கச்சா எண்ணெய் அளவா குறைச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் மோடி கிட்ட பேசினேன். அவங்க அத உடனடியா குறைக்க மாட்டாங்க. ஆனா அவங்க கிராஜுவலா அத வந்து குறைப்பாங்க அப்படின்னு என்கிட்ட மோடி சொல்லியிருக்கிறாரு. இந்தியா ஸ்டில் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கும் கச்சா எண்ணெயோடைய அளவ குறைப்பாங்க அப்படின்னு நேத்து ஒரு பிரஸ் மீட் வைக்கும்போது, அதுல கூட நம்ம ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதற்கு மேல நான் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. நீங்க கமெண்ட்ல என்னதான் சொன்னாலும், நான் என்னதான் சொன்னாலும், ட்ரம்ப் அவர் சொல்றத சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு மக்களே. அதுல எந்த ஒரு வேறுபாடுமே இல்ல. அடுத்து, இப்ப ஆப்கான் மற்றும் பாகிஸ்தானின் மோதல் ஒரு சீஸ்ஃபயருக்கு வந்தது அப்படிங்கிற செய்தி ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம கேட்டிருப்போம். அதுக்கு அந்த நாள் இரவு இல்ல மறுநாள் காலையில மீண்டும் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே மோதல் அப்படின்னும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப சமீபத்திய செய்தியானது 3 ஆப்கானின் கிரிக்கெட் வீரர்கள் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்ல இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. இத பத்தியும் ட்ரம்ப் கிட்ட கேட்கும்போது, "சி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் விவகாரம்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்ல. 7 மாசத்துல 8 போர நிறுத்தினேன். எனக்கு இவங்கலாம் ஒரு பசங்களே இல்ல. பட் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னால அது முடியும். ஸோ இது மாரி போர்கள நிறுத்துறது அப்படிங்கிறது எனக்கு புடிச்ச ஜாப். பிகாஸ் மில்லியன்ஸ் ஆஃப் லைவ்ஸ நான் காப்பாத்துறேன். அதே மாரி இந்த பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய விஷயமெல்லாம் இல்ல. என்னால ஈஸியா முடிக்கக்கூடியது தான்." அப்படின்னு அவரு சொல்றாரு. ஐயா, முடிக்கக்கூடிய பிரச்சனைனா ஏற்கனவே முடிச்சிருக்க வேண்டியது தானே. இத்தன நாள் ஏன் இத்தன உயிர் போனதற்கு நீங்க விட்டு வச்சிருக்கீங்க? உங்களுக்கு தான் மில்லியன்ஸ் ஆஃப் லைவ்ஸ காப்பாத்துறது அப்படிங்கிறது பிடிச்ச விஷயமாச்சே. எத்தன உயிர்கள் போயிருக்கு 2 சைடும். ராணுவ வீரர்களும் தான் நான் சேர்த்து சொல்றேன். இது மாரி உயிர்கள் போனதற்கு நீங்க ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருக்கணுமே. ஏன் எடுக்கல? அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? அந்த இடத்துல நீங்க ஒரு கேம் ப்ளே பண்ண விரும்புறீங்களா இத வச்சு? அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியா இருக்கு. பிகாஸ் அவரே சொல்றாரு, "இது எனக்கு பெரிய மேட்டரே இல்ல" அப்படின்னு. மேட்டரே இல்லாதத எதற்கு 1 வாரமா புடிச்சு இழுக்கணும்? சொல்ல வேண்டியதானே 2 பேர்கிட்டயும். பொருளாதார தடைய போடுவேன், ஒழுங்கா நான் சொல்ற பேச்ச கேட்கலைன்னா அப்படின்னு. ஏன் இன்னும் அவரு அத பண்ணாம இருக்கிறாரு? பிகாஸ் சம்திங் இன்டென்ஷனலி தே வாண்ட் தேர். அதனால தான் அவங்க அது மாரி இன்னும் விட்டு வச்சிருக்காங்க. மேபி அது என்ன அப்படிங்கிறத நம்ம போக போக டீகோட் பண்ணலாம். அடுத்து வரும் காணொளியில. அண்ட் இன்னைக்கான காணொளியில நம்ம பார்க்க போறது, நேத்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நாமளும் நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருப்போம். தேஜஸ் மார்க் 1A வின் சோதனையானது நிறைவடைந்தது. அண்ட் அதோடைய மெய்டன் ஃபிளைட் ட்ரையல்ஸ் அது வெற்றிகரமா முடிச்சது அப்படின்னு. ஆக்சுவலா நேத்து என்ன நடந்தது அப்படிங்கிறதையும், பிரேசில் மற்றும் ரஷ்யா கிட்ட இருந்து மிக ஆச்சரியமான செய்திகள் கிடைச்சிருக்கு இந்தியாவுக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் இன்னைக்கான காணொளியில நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சின்ன ஒரு கோரிக்கை ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடுத்த ஒரு 3 நாளைக்கான காணொளியில இந்த பட்டாசு வெடிப்புகள் போன்ற மாரியான பேக்கிரவுண்ட் நாய்ஸ் கிடைக்க பெறலாம். ஸோ அத மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இன்னைக்கான காணொளிக்குள்ள போய் என்ன செய்திகள் அப்படின்னு விவரமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் டைவ் இன்டூ இட். இந்தியாவின் மிக்-21 போர் விமானத்திற்கு மாற்றா தான் தேஜஸ் மார்க் 1A அப்படிங்கிற இந்தியாவால உருவாக்கப்படும் போர் விமானத்த நம்ம இந்திய விமானப்படையில பயன்படுத்த போறோம். ஆனா பாருங்க, நம்மளுடைய மிக்-21 அப்படிங்கிற போர் விமானம் கம்ப்ளீட்டா இந்திய விமானப்படையில இருந்து எலிமினேட் செய்யப்பட்டாச்சு. அதாவது ரிட்டயர்ட் பண்ணப்பட்டாச்சு. ஆனா இன்னும் ஒரு போர் விமானம் தேஜஸ் மார்க் 1Aங்கிற ரீப்ளேஸ் செய்யப்படக்கூடிய ஒரு போர் விமானம் கூட இந்திய விமானப்படையில இணைக்கப்படல. இந்த டிலேக்கு முக்கிய காரணமா நம்ம சொல்லப்படுவது இன்ஜின் டிலே. அமெரிக்கா கிட்ட இருந்து GE நிறுவனத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய இன்ஜின் தான் டிலே அப்படின்னு நம்ம பல வாட்டி பல காணொளியில டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இது மாரி ஒரு ஓவர் டியூ டைம் ஃப்ரேம்ல நம்மளுடைய இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில நாசிக்ல தேஜஸ் மார்க் 1A உடைய மெய்டன் ஃபிளைட் ட்ரையல்ஸ் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இந்தியானால ஒரு போர் விமானத்த உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நாம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உலகிற்கு நிரூபிச்சு காமிச்சாச்சு. LCA தேஜஸ் அப்படிங்கிற ஒரு லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட்ட உருவாக்கி அத வெற்றிகரமா நம்ம இந்திய விமானப்படையில இண்டக்ட் பண்ணதன் மூலியமா. ஆனா கதை முழுமையா இந்த இடத்துல இருந்து தான் மாறுது. அதாவது தேஜஸ் மார்க் 1A மாரியான ஒரு மீடியம் ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ட இந்தியா வெற்றிகரமா மெய்டன் ஃபிளைட் ட்ரையல்ஸ் வர கொண்டு வந்து வெற்றிய காமிச்சதுக்கு பிறகு தான், இப்போ உலக நாடுகளின் கவனம் இந்தியா பக்கம் திரும்புது.
ஏன்னா, பெரும்பாலான உலக நாடுகள் மற்றும் வளர்ந்த நாடுகள் இது மாரி எல்சியா மாரியான போர் விமானங்கள பெரிய அளவுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு மீடியம் ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் இல்ல ஹெவி ஃபைட்டர்ஸ் அப்படி இல்லைன்னா ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸ் இது மாரியான போர் விமானங்கள தான் ரொம்ப பர்ப்பஸ்ஃபுல்லா இவங்க பயன்படுத்துவாங்க. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் மூவா இது மாரியான போர் விமானங்கள் தான் அவங்க எடுப்பாங்க. இது மாரியான தேஜஸ் மார்க் 1 ஏ அப்படிங்கிற மீடியம் ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் போர் விமானத்த தான் இப்ப இந்தியா வெற்றிகரமா மெய்டன் ஃபிளைட் ட்ரையல்ஸ பண்ணி காமிச்சது அப்படிங்கிறது என்டையர் உலகருக்குமே இந்தியா ஒரு குளோபல் கண்டெண்டரா இப்ப போர் விமானத்திலயும் இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னு இப்ப நிரூபிச்சிருக்கு. ஸோ இட்ஸ் அ மைல்ஸ்டோன் ஃபார் இந்தியா. பட் பார்ஷியலி. ஏன் இத இன்னும் பார்ஷியல் அப்படின்னு சொல்றேன்னா, என்னதான் மெய்டன் ஃபிளைட் ட்ரையல்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சாலுமே, ஸ்டில் இந்த போர் விமானம் இந்திய விமானப்படையில இணைக்கப்படல. ஏற்கனவே ஒரு புரோகிராம் அப்படிங்கிறது ஓவர் டியூல போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு மெய்டன் ஃபிளைட் ட்ரையல்ஸ் முடிஞ்சோனே யாரா இருந்தாலும் அது அவங்களுடைய எந்த கன்சர்னும் அவங்க கிட்ட ஒப்படைச்சு அந்த டிலேவ குளோஸ் பண்ணணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனா ஸ்டில் நம்மளுடைய ஹாலானது இந்த தேஜஸ் மார்க் 1 ஏ அப்படிங்கிற போர் விமானத்த இந்திய விமானப்படையிடம் ஒப்படைக்கல. ஆஃப்டர் இட்ஸ் சக்சஸ்ஃபுல் மெய்டன் ஃபிளைட் ட்ரையல்ஸ். ஸோ இதற்கான காரணம் என்ன? எங்க இஷ்யூ? அப்படின்னு தேடி போனோம்னா, இத பத்தி நாம தேடி போக தேவையே இல்ல. சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அவரே சொல்லியிருக்கிறாரு. எங்க இஷ்யூ அப்படின்னு ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய கூற்றுப்படி, இந்த மெய்டன் ஃபிளைட் ட்ரையல்ஸ்ல ஏர்ஃப்ரேம் ஆனது சக்சஸ்ஃபுல்லா சோதனை செய்யப்பட்டது. பட் ஸ்டில் வி ஹேவ் எ இஷ்யூ இன் ஏவியானிக்ஸ் அப்படிங்கிறாரு. ஒரு போர் விமானத்திற்கு இதோடைய ஏர்ஃப்ரேம் அப்படிங்கிறது உடல் மாரி. அதில இருக்கும் ஏவியானிக்ஸ் மற்றும் சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிறது தான் உயிர் மாரி. இப்ப அந்த உயிர்ல தான் சில பிரச்சனை. அந்த பிரச்சனைய தான் இவங்க ஃபிக்ஸ் பண்ணி அதில கொஞ்சம் வெற்றியா கண்டுகிட்டு இருக்கிறாங்க. இந்த தேஜஸ் மார்க் 1 போர் விமானத்தில இருந்து ஏவப்படும் ஏவுகணையானது பாதி தூரத்துக்கு மேல ப்ராப்பரா மீண்டும் அந்த போர் விமானத்துக்கூட கம்யூனிகேட் பண்ண முடியாம தன்னுடைய இலக்க மிஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் கன்சர்ன். இதுதான் இவங்க ரீவொர்க் பண்ணி வெற்றி அடைஞ்சாங்க அப்படிங்கிறதும் அவங்க இப்ப பதிவு பண்ணாங்க. பட் அந்த அப்டேட் பண்ண சாஃப்ட்வேர்ஸ்ல மீண்டும் எல்லா வகையான வெப்பன் ட்ரையல்ஸும் இவங்க நடத்த வேண்டியதா இருக்கு. இந்திய விமானப்படை கேட்டிருக்காங்க. லைக் லாங் ரேஞ்சா இருக்கட்டும், ஷார்ட் ரேஞ்சா இருக்கட்டும், இல்ல மீடியம் ரேஞ்சா இருக்கட்டும், ஏர் டூ ஏர், ஏர் டூ கிரவுண்ட் அப்படின்னு எல்லா வெரைட்டி ஆஃப் மிசைல்ஸ் என்னென்ன மிசைல்ஸ் எல்லாம் இதுல காம்பேட்டபிளா இருக்கும். மீண்டும் அந்த வெப்பன் ட்ரையல்ஸ இனிஷியேட் பண்ணுங்க. சர்டிஃபிகேஷனுக்கு போங்க அப்படின்னு ஐஏஎஃப் சொல்லியிருக்கும் காரணத்தினால, இவங்க வெப்பன் ட்ரையல்ஸ மீண்டும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அண்ட் இதன் காரணமாக தான் இப்ப இந்த போர் விமானமானது இந்திய விமானப்படையிடம் ஒப்படைக்கும் நேரமானது இப்ப கூடுதலா போயிட்டு இருக்கு. இல்லைன்னா ஆல்ரெடி ஒரு போன மாசத்திலே இவங்க இந்த விமானத்த இந்திய விமானப்படையிடம் ஒப்படைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வி ஹேவ் ஏர்கிராஃப்ட், வி ஹேவ் புரொடக்ஷன் கெப்பாசிட்டி அண்ட் ஒன்லி வி ஆர் லேக்கிங் வித் த சாஃப்ட்வேர்ஸ். ஸோ ப்ராப்பரான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸோட அந்த போர் விமானத்த வெப்பன் ட்ரையல்ஸ்ல டெஸ்ட் பண்ணி முடிச்சோம்னா, இட் கம்ப்ளீட்லி ரெடி டூ ஹேண்ட் ஓவர் டூ ஐஏஎஃப் அப்படிங்கிறது தான் இப்ப விஷயமா இருக்கு. வெயிட் புரொடக்ஷன் கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்கு. நம்மகிட்ட 2 லைன் தான் இருக்கு. அதுலயும் சில டிலேஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி எப்படி நம்ம புரொடக்ஷன் கெப்பாசிட்டி அடைஞ்சோம் அப்படின்னு நம்ம சிஎம்டி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து இந்த மெய்டன் ஃபிளைட் ட்ரையல்ஸ் பண்ணோம் அதே இடத்துல தான், அதாவது நாசிக்ல தான் ஹாலின் தேஜஸ் மார்க் 1 ஏக்கான 3வது புரொடக்ஷன் பிளான்ட் அப்படிங்கிறதும் நம்ம ராஜ்நாத் சிங் அவர்களால் இனாகிரேட் செய்யப்பட்டது. இந்த 3வது பிளான்ட் மூலியமா வருஷத்திற்கு ஹால் அப்படிங்கிற நிறுவனத்தினால அவங்க சொன்ன 24லிருந்து 30 ஏர்ஃபிரேம்ஸ் 30 போர் விமானங்கள இந்தியாவின் விமானப்படை ஒப்படைக்க முடியும். அந்த முழு கொள்ளளவ அவங்க எட்டுவாங்க. பட் கிளியரா வருஷத்திற்கு 24 போர் விமானம் அப்படிங்கிறத பெங்களூர்ல இருக்கக்கூடிய 2 ஹாலோடைய தேஜஸ் மார்க் 1 பிளான்ட்லயும் இப்போ புதுசா இனாகிரேட் செய்யப்பட்டிருக்கும் இந்த நாசிக் ஹால் பிளான்ட்லயும் இருந்து இவங்கனால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். பட் இதோடைய டைம் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 24 போர் விமானங்கள் அப்படிங்கிறது எப்ப இவங்கனால கம்ப்ளீட்டா அவுட்புட்ட எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, 2026 செகண்ட் ஹால்ஃப்ல இருந்து தான் அப்படின்னும் சொல்லப்படுது. பிகாஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார்ல இருக்கும் பல பேருக்கும் தெரியும். ஒரு புரொடக்ஷன் பிளான்ட்ட நாம இனாகிரேட் பண்ணி அதிலிருந்து புரொடக்ஷன் எடுக்கிறோம்னா, இனிஷியலா முதற்கட்டத்தில இருந்து அதோட ஃபுல் அவுட்புட்ட நம்மனால எடுக்க முடியாது. அது கொஞ்சம் கிரேஸ் பீரியட் அப்படின்னு குடுத்தாலும் சில செட்டப்ஸ் அண்ட் டச் அப்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பண்ணி ப்ராப்பரா ரிப்பீட்டடா ஒர்க் பண்ண தான் அதோட ஃபுல் அவுட்புட் எடுக்க முடியும். ஸோ, அதனால தான் அந்த 6 மாச டைம் கேப் அப்படிங்கிறது குடுக்கப்பட்டிருக்கு. ஸோ, 2026 செகண்ட் ஹால்ஃப்ல இருந்து தான் இந்திய விமானப்படைக்கு முழுமையான 24 போர் விமானங்கள் வருஷத்திற்கு அப்படின்னு கிடைக்கும். ஜிஇ எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தா. டிஸ்க்ளைமர். ஏன்னா அது போடணும் இல்லையா? அதுதானே பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. ஸோ, இதுதான் தேஜஸ் மார்க் 1 சம்பந்தமா நேத்து நடந்த நிகழ்ச்சி. 1 மெய்டன் ஃபிளைட் ட்ரையல்ஸ் அப்படிங்கிறது வெற்றிகரமா நடத்தப்பட்டது. செகண்ட் ஃபேஸ் ஆஃப் வெப்பன் ட்ரையல்ஸ் வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. அண்ட் நம்மளுடைய ஃபுல் புரொடக்ஷன் கெப்பாசிட்டி அடையும் அந்த 3வது பிளான்ட் அப்படிங்கிறதும் வெற்றிகரமா இனாகிரேட் செய்யப்பட்டிருக்கு. இதுதான் நேத்து நடந்த செய்திகள் தேஜஸ் மார்க் 1 சம்பந்தமாக. இப்ப நான் அடுத்த செய்திக்கு நகர்றேன். அதான் இந்தியா மற்றும் பிரேசிலுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டர் டீல். அது என்னப்பா பார்ட்டர் டீல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத பத்தியே நான் தெளிவா ஒரு காணொளிய நான் பதிவு பண்ணி போட்டிருப்பேன் சமீபத்தில. அதோடைய லிங்க் அப்படிங்கிறதும் இந்த கமெண்ட்ல நான் ஃபர்ஸ்ட்டா பின் பண்ணி வைக்கிறேன். பார்ட்டர் டீல் அப்படிங்கிறது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கக்கூடியது. ஸோ, அத கண்டிப்பா பாருங்க.
இந்தியாவின் மஹிந்திரா நிறுவனம் மற்றும் பிரேசிலின் எம்பரர் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி நிறுவனம் இடையே ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் ஆனது நேற்று கையெழுத்தாகியிருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தேவையான C-390 MTAவின் குளோபல் ஹப்பா இந்தியாவை மாற்றணும் அப்படிங்கிற விஷனை நோக்கி தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த பார்ட்டர் டீல் வீடியோவை பார்த்தவங்க பல பேருக்கும் கேள்வி வரலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் போட்டாங்களே, அப்ப இது மூலியமா பார்ட்டர் டீல் அப்படிங்கிறது இரு நாடுகளிடமே சீல் ஆயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அல்டிமேட் முடிவு எடுக்கிறது 2 நாடுகளின் கவர்மெண்ட் தான். ஏன்னா பார்ட்டர் டீல் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீலா தான் இருக்க போகுது. ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் போட்டிருப்பது அப்படிங்கிறது C-390 இந்தியாவுக்கு தேவை அப்படிங்கிற இன்டென்ட் அவங்க காமிச்சு வாங்கினாலுமே, இது மூலியமா அவங்க இந்தியாவின் விமானப்படைக்கு மஹிந்திரா நிறுவனம் வச்சு MTA கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏசியா பசிபிக்கின் குளோபல் ஹப்பா இந்தியாவை இவங்க மாத்தலாம். C-390 உடைய ஒரு செட்டப்பை இங்க உருவாக்கி இங்கிருந்து ஏசியா பசிபிக் நாடுகளுக்கு இவங்க தள்ளலாம். பிகாஸ் அன்டிஸ்க்ளோஸ்டு கஸ்டமர்ஸா 10க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த C-390க்கு. ஸோ ஆர்டர்ஸ் அதிகமா இருக்கு. செட்டப் ஒன்று தான் இருக்கு. ஸோ 2வது செட்டப் இந்தியாவில் ஈஸியா உருவாக்க முடியும் இவங்கனால. ஸோ கன்ஃபார்மா இவங்க இந்த குளோபல் ஹப்பா மாத்துற முயற்சியில் இவங்க இறங்குவாங்க. ஈவெண்டோ பார்ட்டர் டீல் அப்படிங்கிறது போலி நாள் கூட அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் நமக்கு சொல்ல வருது. அடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ரஷ்ய தூதரக அதிகாரி, அதாவது அம்பாசிடர், அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சப்போஸ் இந்தியா இந்த Su-57E லோக்கல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில டீல் போட்டு வாங்கினாங்கன்னா, இந்தியாவின் AMCA ப்ராஜெக்ட்டுக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விச் மீன்ஸ் Su-57 உடைய ப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ் லைக் ஸ்டெல்த் கோட்டிங்ஸ், சுப்பீரியர் க்ரூஸ் இன்ஜின்ஸ், இன்டகிரேட்டட் ஏவியானிக்ஸ் போன்ற மாதிரியான டெக்னாலஜிகள் எல்லாமே நேரடியா இந்தியாவின் AMCA, அதாவது உள்நாட்டில் உருவாக்கும் போர் விமானத்திற்கு இவங்க Su-57ல இருக்கிற மாதிரி இவங்க இதை வச்சு பயன்படுத்தி பொருத்திக்கலாம். டைரக்டா இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே பயன்படுத்தி அதை இவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஆல்டர் பண்ணி இவங்க அந்த டெக்னிக்ஸை பயன்படுத்திக்கலாம். அதற்கு ரஷ்யா முழு ஒத்துழைப்பு தரும். அப்படி இல்லைன்னா இந்தியாவிலே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் ப்ரொடக்ஷன் பிளான்ட்டையே நீங்க வந்து உங்களுடைய AMCAக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அந்த பிளான்ட்ல இருந்து நீங்க AMCAவையும் உற்பத்தி பண்ணி எடுத்துக்கலாம். தனியா ப்ரொடக்ஷன் செட்டப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ எப்படி Su-30 பிளான்ட்டை வந்து Su-57க்கு இவங்க அப்கிரேட் பண்ணி எவல்யூஷன் பண்ணி மாத்துறாங்க. அதே மாதிரி Su-57ல இருந்து AMCAக்கு மாத்திக்கலாம் அப்படிங்கிறத இது மாதிரியான கோணங்கள்ல தான் இவங்களுடைய சப்போர்ட் இருக்க போகுது. அதை தான் இந்த அம்பாசிடர் அவர்கள் இப்போ வெளிப்படையா சொல்லியிருக்காரு. பட் என்னுடைய கன்சர்ன் என்னன்னா, Su-57 அப்படிங்கிற போர் விமானம் ரஷ்யன்ஸ் ஸ்டெல்த்ல பிரியாரிட்டி கொடுத்து உருவாக்கல. அது மெனியூரபிலிட்டி அப்படிங்கிறதுல தான் பெயர் போனது. ஆனா நாம உருவாக்கிட்டு இருக்கோம் ஆம்கா அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ஸ்டெல்த்துக்கு பிரியாரிட்டி கொடுத்து உருவாக்குவது. அப்ப அந்த ப்ரொடக்ஷன் டெக்னிக் அப்படிங்கிறது Su-57ல இருந்து நம்ம AMCAக்கு இன்டகிரேட் பண்ணோம்னா, கண்டிப்பா நம்ம AMCAல சில Su-57 உடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். அது ஸ்டெல்த்ல இருக்கும் பட்சத்துல நமக்கு அது ஒரு கன்சர்னாவே மாறும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய கன்சர்னா இருக்கு. பட் அவங்க கிட்ட இருந்து அவங்க தரன்னு சொல்லக்கூடிய டெக்னிக்ஸை நம்ம பறிச்சுக்கிட்டு, அதுல நமக்கு வேணுங்கிற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணிக்கிட்டு, அதை வச்சு நம்ம நம்மளுடைய ஆம்காவை நம்ம ப்ரொடியூஸ் பண்றதோ, இல்ல அவங்களுடைய சப்போர்ட்டை வச்சு டெவலப் பண்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல வயபிள் சான்ஸாவே இருக்கும். ரஷ்யாவின் ஆம்காக்கான ஒத்துழைப்பை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்தியா மற்றும் பிரேசிலின் பார்ட்டர் டீலோடைய அடுத்த கட்ட முன்னேற்றமான ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? தேஜஸ் மார்க் 1A உடைய மெய்டன் ஃபிளைட் ட்ரையல்ஸ் ஒரு பக்கம் வெற்றிகரமா முடிஞ்சாலும், ஸ்டில் வெப்பன் ட்ரையல்ஸ் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் டிலேஸ் அப்படிங்கிறது ஸ்டில் இட்ஸ் கன்டினியூவிங். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட்ல போடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் வரவேற்கப்படுகிறது. அண்ட் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம டிஃபென்ஸ் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video my dear friends. நன்றி, வணக்கம்.